ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரிஒர்க்ஸ் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஜரி த்ரெட் வச்சுட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ நான் அதை தான் கொடுத்துட்ருக்கேன். வீடியோஸ் வந்து கவர் ஆகலை சரியா. ஆனால் ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் கொடுத்துட்ருக்கேன். ஜரி த்ரெட் வச்சுட்டு அயர்ன் நீடில் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நமக்கு ஸ்பீடும் கொஞ்சம் வரும். அயர்ன் நீடில் வச்சுட்டு நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு 3 லைன் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் புதுசாக பார்த்திருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் 3 லைன் கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். 2 பீடாக சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய நைலான் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் நீங்கள் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நைலான் வந்து நமக்கு வந்து ஸ்பீட் கொடுக்குது நல்லா. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பிகினராக இருந்தாலுமே நைலான் யூஸ் பண்ணலாம். சுகர் பீடு வந்து ஏ ஸ்டார் யூஸ் பண்ணலாம் அல்லது ப்ரிஸோ யூஸ் பண்ணலாம். இது 2மே நல்ல பிராண்டு தான். ஸோ நான் ப்ரிஸோ யூஸ் பண்ணுறேன். ஏ ஸ்டாருமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ சுகர் பீடு வந்து 2 பீடாக வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்னன்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட சேனலில் எப்பயுமே நான் வந்து வீடியோஸ் வந்து டிசைன்ஸு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களாலேயும் வந்து ஒரு ஈஸியாக ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கஸ்டமர் கேட்டால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் நான். சுகர் லைன் வந்து எப்பயுமே வந்து ஒரு சிங்கிள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். நம்பர் வந்து 4 சைஸ் இது. ஆஃப் பீடில் வந்து ஆன்டிக் கோல்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். 4 சைஸ் இது. இதில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுதான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். நீடிலில் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த லைன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே உங்களால் கொடுத்து முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொடுத்துக்கோங்க. நைலானே அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே வந்து ஒரு பீடாக பெரிய பீட்லாம் வந்து ஒரு பீடாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெருக்கம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நெளிவு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் 2 பீடு வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க பெரிய பீடை பொறுத்த வரலையும். ஸோ கொஞ்சம் ஆஃப் பீடுன்றதுனால கொஞ்சம் திரும்பவும் தான் செய்யும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும். அதை அப்படியே விடக்கூடாது. அதை நம்ம திருப்பியும் நம்ம விட்டுக்கலாம் நம்ம. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்க்க ரொம்ப லுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் பீட் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா கிராண்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு பார்டர் சிம்பிளாக ஒரு கொடுக்குறீங்கன்னா அது நல்லா கிராண்டாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதே மாரி தான் சிங்கிளாக வந்து குடுத்துட்ருக்கிறேன். இந்த ஒரு லைன் ஃபுல்லும் நம்ப அத அப்படியே வந்து ஆஃப் பீடு வந்து குடுத்து முடிச்சுக்கலாம். குடுத்து முடிச்சுட்டு ஒரு லைன் சுகர் பீடுமே நான் குடுத்து முடிச்சுட்டேன். ஒரு லைன் சுகர் பீடு குடுத்து முடிச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 சைஸ் வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் நானு. 3 இருக்காது. இது 4ஆ தான் இருக்கும் அநேகமா. பெருசா தான் இருக்கு. ஸோ 3 சைஸ் வந்து இன்னும் அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? இது 4 சைஸு. இது 4 சைஸு. கொஞ்சம் நான் ஒரு செயின் விட்டு தான் நான் போடுறேன் நானு. இத சுத்தி நம்ம வந்து சுகர் பீட் வந்து குடுக்க போறோம். அதனால தான் அந்த கேப் குடுத்துட்ருக்கேன் நானு. ஆல்ரெடி வந்து பீட்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அந்த சுத்தி அப்படின்றது, அந்த கேப் எவ்வளோ வேணுன்றதே நான் வீடியோஸ் வந்து டிப்ஸ் மாரி சொல்லியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா தான் உங்களால நீட்டா உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஒரு டிசைன்ஸ் இந்த மாரி இது எப்படி குடுத்துருக்காங்க, எந்த கேப் விட்டுருக்காங்க அப்படின்றதும் தெரியும் உங்களுக்கு. நான் கேப்லாம் எந்த அளவுக்கு விடணும் அப்படின்றது நெறைய வீடியோஸ்லயும் வந்து சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்க நல்லாவே நோட் பண்ணுங்க. கடைசி வரலையும் பாருங்க. சின்ன விஷயங்களா இருந்தாலுமே அத நீங்க நோட் பண்ணா தான் உங்களாலேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியும் அப்படின்றதும் தெரியும். அதாவது நம்ம ஒரு பீட்ஸ் குடுக்கணும்னா எந்த அளவுக்கு கேப் இருக்கணும். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு டிசைன்ஸ் கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு கேப் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் பிகினருக்கு ஏத்த மாரியே தான் நான் வீடியோஸ் வந்து
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, நான் கேப் விட்டேன் இல்லையா? அத சுத்தி வந்து சுகர் பீடு தான் அப்படியே குடுக்க போறோம். அதே மாரி கன்டினியூவா நம்ம குடுக்கும்போது, செயின் ஸ்டிச் வந்து குடுக்குவோம். அந்த பேக்ல வந்து நம்ம கொண்டு போய் ஒரு செயின் குடுத்துட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போணும். அப்பதான் இது ஆல்ரெடி நான் டிப்ஸ் வீடியோலயும் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது எப்படி நான் குடுத்துருக்கேன் அப்படின்றதும் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க. சின்னதா ஒரு டிப்ஸ் தான் இது பிகினருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன மாரி இதெல்லாம் இருக்கும். நம்மளுடைய பீட்ஸ் ஒர்க்குமே இருந்தாலுமே அது எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்றதும் தெரியும். இத நீங்க நாட் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க. கண்டிப்பா வந்து பேக் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பீட்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு கேப்பும் கவர் ஆகும். அதே மாரி நீங்க உங்களுக்கு நாட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பயம் இல்லாம நீங்க குடுத்துட்டு போலாம். லாஸ்ட் எண்ட் வரலயும் சீக்கிரம் உங்களாலேயும் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்நாட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த சுகர் பீட பொறுத்தவரையிலயும் குடுக்கும்போது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்க உங்களால டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டிச்சும் நான் குடுத்துட்டு, அடுத்ததும் ஸ்டிச் குடுக்குறேன். நல்லா நோட் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டிச் எப்படி போடுறேன், அதாவது சுகர் பீட் எப்படி போடுறேன் அப்படின்றதையும் நல்லா தெளிவா வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதே மாரி தான் நம்ம ரிப்பீட்டடா குடுக்க போறோம். அந்த பீட்ஸ சுத்தி சுகர் பீட தான் குடுக்க போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பேக்ல ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு செயின் குடுத்துட்டு தான் நான் பீட்ஸ் வந்து எடுத்துட்டு போறேன். இதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாரி. ஸோ சேம் இது ஃபுல்லா இதே மாரி தான். அந்த பீட்ஸ சுத்தி சுகர் பீட் அப்படியே குடுக்க போறோம் நம்ம. ஸோ ஸ்லீவ் வந்து எண்டு வரலையும் பாருங்க இந்த டிசைன்ஸ. அப்பதான் உங்களுக்கு ஹைலைட் பண்றது எப்படின்னு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே குடுத்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஷேப்ல இருக்கும் இல்லையா? கிளிப் ஸ்டோனு அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் நானு. ஃபிட்டிங் ஸ்டோனு. இப்ப பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அந்த 2 பீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கேப்ல பெரிய பீட்ஸ்க்கு கேப்ல நான் குடுத்துட்டுருக்கேன். ஐ ஷேப்ல. அதாவது நம்ம 2 லீஃப் வர மாரி பார்க்க நல்லா ஒரு ஐ ஷேப்ல இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் வைக்கும்போது நல்லா உங்களுக்கு நீட்டா பார்க்க நல்லாருக்கும். நம்ம அதுக்கு சென்டர்லயும் பீட்ஸ் வந்து குடுக்க போறோம். நல்லா நீங்க நோட் பண்ணுங்க வீடியோல. இப்ப ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து நான் அத அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு எல ஷேப்ல அப்படியே அதே மாரி இருக்கும் நல்லா. அந்த வி ஷேப்புக்கு வந்துரும் நமக்கு. இதே மாரி அதாவது ஒரு பீட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது இதே மாரி க்ளூ வச்சுட்டு இதே மாரியே ஒட்டிடுங்க. க்ளூ வந்து கண்டிப்பா வந்து நெறைய அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு நெறைய வைக்கல க்ளூ அப்டின்னா, நீங்க விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அத நல்லாவே நோட் பண்ணுங்க. பார்த்துட்டு நெறையாவே க்ளூ அப்ளை பண்ணுங்க. இதே மாரி தான் நம்ம ஃபுல்லா வந்து அதாவது ஒரு பீட்ஸு கேப்பு தான் விட போறோம். அந்த கேப் விட்டா தான் அதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் பீட்ஸ் ஒர்க்கு. ஸோ அந்த ஒரு பீடு பெரிய பீடுக்கு கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஐ ஷேப்புக்கு க்ளூ வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த கேப் இருக்கணும் கட்டாயம். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு கேப் இருக்கணும், எப்படி குடுக்கணும் அப்படின்றது ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களால வந்து போட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் அதுலயும் இருக்கும் நெறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் அந்த கேப் விட்டுருக்கேன் பாருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்ட போறோம். இதே மாரி தான் நம்ம ஒட்ட போறோம். ஸோ, ஒரு பீட்ஸ் கண்டிப்பா வந்து கேப் விடுங்க. ஸோ, திரும்பவும் சொல்றேன். ஒரு பீட்ஸ் கண்டிப்பா வந்து கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க. இதே மாரி நான் ஒட்டுற மாரியே ஒட்டிக்கோங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா அப்படியே வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகணும். கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கு. நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அதனால நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றேன் நானு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் வந்து 3 சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இது 4 சைஸ் எடுத்தோம் இல்லையா? அதே மாரி 4 எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். 3 ஆர் 4 எடுத்துக்கோங்க. ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அந்த சென்டர்ல வந்து ஒரு அரும்பு மாரி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்கப்புறம் இந்த கேப்ல இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம 4 சைஸ் எடுத்துட்டு, ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு, நம்ம ஒரு அக் ஷேப் வரும் இல்லையா? அதே மாரியே நான் வந்து ஸ்டிச் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வி ஷேப் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சென்டர்லயும் ஒண்ணு வந்து குடுக்க போறோம் நம்ப. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்றது தெரியும். அதாவது 4 சைஸ் பீடு, ரவுண்ட் பீடு, ஒரு சுகர் பீடு. இதே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். அந்த கேப்ல இந்த மாரி தான் நம்ம ஃபுல்லா வந்து பண்ண போறோம். அப்படியே என் நாட் கண்டிப்பா வந்து போட்டுக்கோங்க. நீங்க கட்டாயம் கேட்கலாம், இது அப்படியே கன்டினியூவா போலாமா? அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து கன்டினியூவா போக்கூடாது. இது அப்படியே நீங்க ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க வந்து முடிக்கும்போது பீட்ஸ் ஒர்க்கு கண்டிப்பா வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இதே மாரி இந்த சென்டர்லயுமே அதே மாரி பீட் எடுத்துக்கிட்ட பெரிய பீட் எடுத்துட்டு, ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு, அத அப்படியே வந்து ஸ்டிச் பண்றோம்.
உங்களுக்கு வீடியோல பார்த்தாவே கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி நான் வந்து முடிச்சுட்டு இந்த கேப்லயும் அதே மாரி நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம் சாரி. இப்போ வந்து 4 சைஸ் ஒரு சுகர் பீட் இதே மாரி ஒரு 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். நான் எப்படி குடுக்குறேன் அந்த ஷேப் அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். இத நம்ம அப்படியே கன்டின்யூவா பண்ணி லாஸ்ட் ஆனா கண்டிப்பா வந்து என் நாட் போடணும். அத முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து என் நாட் போடுங்க. ஸோ சிங்கிள் பீடா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? லாக்கு அதே மாரியும் பண்ணிக்கலாம் நீங்க. தனியா எடுத்து கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. 2 டைப்ல நம்ம நாட் பண்ணலாம் நம்ப. ஸோ இது மாரி பண்ணும்போது டக்கு டக்குன்னு நமக்கு வந்து சீக்கிரமா முடிச்சுற மாரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாரி டைப்ல நீங்க பீட்ஸ் எடுத்து நாட் போடும்போது உங்களுக்கு இன்னும் டைம் கொஞ்சம் லேட் ஆகுற மாரி இருக்கும். ஸ்பீட் வர முடியாது. உங்களுக்கு ஸ்பீடா கொஞ்சம் பண்ணணும்னா இந்த மாரி சிங்கிள் லாக் பண்ணுங்க. கண்டிப்பா பீட்ஸ் லாக் பண்ணுங்க. ஸோ சேம் அதே மாரி தான் நம்ம வந்து எல்லாமே குடுக்க போறோம். நான் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் பீடும் கொஞ்சம் கண்டிப்பா வந்து இது மாரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதே மாரியே நம்ம குடுக்க போறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லா எவ்வளோ நேரம் அப்படின்றது புரியறதில்ல. நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் இத சொல்லியிருக்கேன். அதனால நீங்க கண்டிப்பா வந்து நீங்க எண்ட் வரலையும் பாருங்க. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றதும் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதே மாரி இந்த இடத்துட்டயும் நம்ம வந்து அப்படியே சென்டர்ல பீட்ஸ் வச்சு லாக் பண்றோம் நானு. ஸோ சேம் இந்த கேப்ல ஃபுல்லா இப்படியே தான் கவர் ஆக போகுது. எப்படி ஸ்டிச் பண்றன்றதும் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியலனாலும் எதுவா இருந்தாலுமே டவுட்ல கமெண்ட் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் நானு. ஸோ பிகினர் நெறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன மாரி வீடியோஸ் வந்து கேட்டிருந்தாங்களோ, அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச வரலையும். ஆ இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோஸ் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதே தான் கேட்டேன். பிகினருக்கு ஏத்த மாரி யாரும் டிசைன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதனால தான் நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நான் கண்டிப்பா வந்து. இப்ப பார்த்தீங்கன்னா, இது மாரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ப என்ன பண்றோம், ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குறோம் அப்டின்னா, அது எப்படி பண்ணாங்க அப்டின்றதும் தெரியாது. பார்க்க நம்மளால பண்ண முடியும். ஆனா, சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்மளுடைய அதாவது அந்த கேப் எவ்வளோ விடணும், அதுக்கு எப்படி பண்ணணும் அப்டின்றதும் தெரியணும். ஒரு நீட் ஃபினிஷிங்கும் வரணும். ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து அது கஸ்டமைஸ் பண்ணி நம்ப ஆர்டர் நம்ம குடுக்கணும் நம்ம கஸ்டமருக்கு. இதே மாரி சேம் நம்ப அதே மாரி முடிச்சிட போறோம். இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து மேல ஹைலைட் பண்ண போறோம் நம்ப. நீங்க இதுக்கு வேணும்னா, நீங்க வந்து புட்டாஸ் வரலையும் நீங்க குடுத்துக்கலாம். நான் வந்து இப்ப வந்து ஹைலைட் பண்ண போறேன். நான் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு, அதிலிருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கூட 3/4 இன்ச் மாரி நான் மார்க் பண்றேன். ஸோ 3/4 இன்ச்சு கேப் வந்து இந்த லைன் பண்ண போறோம். அந்த 3/4 இன்ச்சுக்கு நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டுருக்கேன். இன்ச்சு டேப் அளவுல 3/4 இன்ச்சுக்கு போதுமா இருக்கும். இந்த நீங்க வேணும்னா இன்னும் 1/2 இன்ச்சுக்கு கூட இன்னும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் நெருக்கமா கூட லைன்ஸ் வந்து குடுக்கலாம் நீங்க. ஸோ 3/4 இன்ச்சு எனக்கு ஓகேவா இருந்துச்சு. 3/4 இன்ச்சுக்கு நான் அத அப்படியே வந்து 1/2 இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்து நான் அப்படியே மார்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்லீவ் ஃபுல்லா இதே தான் நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இத மார்க் பண்ணிட்டு, நீங்க எந்த அளவுக்கு இதனுடைய ஸ்லீவ் ஹைட் வந்து எனக்கு 9 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங் இல்லாம 9 இன்ச்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஹைலைட் நம்ம பண்ணலாம். இதே ஷார்ட் ஸ்லீவ்ஸ்லயும் நீங்க இத பண்ணலாமான்னு கேட்கலாம். நீங்க தாராளமா பண்ணலாம் நீங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி ரேட்ட கம்மி பண்ணி வாங்கிக்கங்க நீங்க. இதே ஸ்லீவ்ல வந்து நமக்கு நல்லா இந்த மாரி பெருசா இருந்துச்சு, 9 இன்ச்சுக்குலாம் ஹைட் இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க வந்து கொஞ்சம் நீங்க அமௌண்ட் வந்து கூட வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ அமௌண்ட்டுமே நான் என்ன வாங்குறேன் அப்படின்றதையும் நான் வந்து ஐடியாஸ்க்காக தான் நான் வந்து குடுக்குறேன். ஏன்னா, நான் வந்து என்ன வாங்குறேன் இந்த டிசைன்ஸ்க்கு அப்படின்றதையும் நான் வந்து கரெக்ட்டா வந்து சொல்லிட்டுருக்கேன் வீடியோஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, லைன் ஃபுல்லா நான் மார்க் பண்ணத அப்படியே வந்து ஸ்கேல் வச்சுட்டு நம்ம மார்க் பண்றோம். ஸோ சேம் இந்த சைட்லயும் அதே தான் நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா? அதுலயும் எனக்கு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ சேம் இந்த சைட்ல நம்ம மார்க் பண்ணது எல்லாமே அப்படியே லைன் பண்றோம். ஸோ நீங்க அமௌண்ட் வந்து நீங்க இது மாரி 9 இன்ச்சு, 10 இன்ச்லாம் வந்து போச்சிங்கன்னா, நீங்க தாராளமா அமௌண்ட் வந்து கூட வாங்கிக்கலாம் நீங்க. ஏன்னா டைம் நமக்கு கூட ஆகும். இதே ஷார்ட் ஸ்லீவ்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 200, ₹200 நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பிகினருக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்றதும் தெரியாது ஸ்டார்ட்டிங்ல. ஸோ அதுக்காக தான் நான் என்ன அமௌண்ட் வாங்குறேனோ, அது நீங்க உங்க ஏரியாக்கு தகுந்த மாரி இது வாங்கலாம் அப்படின்னு மனசுல பட்டுச்சுன்னா, கண்டிப்பா வாங்கலாம் நீங்க. ஸோ அந்த ஒர்க் அது ஒர்த்தா தான் இருக்கும். அந்த ஒர்க் அதுக்கு தகுந்த மாரி இருக்கும். அமௌண்ட்டுக்கு தகுந்த மாரி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து நான் லைன் பண்ணிட்டேன். லைன் பண்ணி முடிச்சுட்டு, இத நம்ப சென்டர்ல வந்து நான் வந்து புட்டாஸ் வைக்கிறேன். ஏன்னா வந்து அதில பீட்ஸும் நம்ம குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சென்டர மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்லாம் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி மார்க் பண்ணிக்கிறேன் நானு. அதாவது அம் அப்படியே சென்டர் கேப்லயே வச்சீங்கன்னா, பீட்ஸ் சரியா இருக்கும். ஒரு லைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 3 டாட்ஸ் வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சென்டர்ல வைங்க. அந்த சென்டர் பார்த்தீங்கன்னாவே, நான் எப்படி மார்க் பண்ணேன்றது தெரியும். இதே மாரி நீங்க வந்து ஒரு புட்டாஸ் வைக்கும்போது, இந்த மாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா
ஈஸியா இருக்கும். பீட்ஸ் ஒர்க் குடுக்கும்போது, லைன் பண்ணும்போது அப்படியே குடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இப்ப வந்து 3 சைஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ல 3 சைஸ் ஆன்டிக் பீட் எடுத்துட்டு, அதாவது 2 சைஸ்ல பீட்ஸும் எடுத்திருக்கேன். இது 2 தான் நம்ம குடுக்க போறோம். இப்ப ஜரி த்ரெட் வச்சுட்டு நான் லைன்ஸ் அப்படியே வந்து அந்த லைனுக்கு ஏத்த மாரி செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டு, அந்த மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட வந்து அதாவது 2 சைஸ் ஒரு பீடு, ஒரு 3 சைஸ் பீடு 1, அதுக்கப்புறம் 2 இப்படி தான் நான் வந்து அந்த லைன்ஸ் கிட்ட பீட்ஸ் வந்து அப்படியே கன்டினியூவா குடுத்துட்டு போறேன் நானு. லாக் பண்ணல நானு. அப்படியே கன்டினியூவா குடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் நம்ம லாக் பண்றோம். எந்த இடத்துக்கிட்ட லைன் மார்க் முடியுதோ, அந்த இடத்துக்கிட்ட நாட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இந்த லைன் ஃபுல்லா இப்படியே தான் ஆகப்போகுது. எங்கெல்லாம் மார்க் பண்ணமோ, அந்த இடத்துட்ட மட்டும் பீட்ஸும் நம்ம குடுக்க போறோம். அத கன்டினியூவா குடுக்க போறோம். நாட் பண்ண கிடையாது நானு. திரும்பவும் சொல்றேன். ஏன்னா வந்து லாஸ்ட்டா நம்ம எண்ட் நாட் போட்டுருவோம். ஸோ அந்த இடத்துட்ட மட்டும் எண்ட் நாட் போட்டா உங்களுக்கு தனியா தெரியிற மாரி இருக்கும். கன்டினியூவா குடுக்கும்போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். டக்குன்னு முடிக்கிற மாரியும் இருக்கும். சேம் அதே பீட்ஸு நான் அப்படியே எடுத்திருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கிட்ட 2 சைஸு, 3 சைஸு இதுதான் எடுத்திருக்கேன். சென்டர்ல மட்டும் 3 சைஸ் எடுத்துட்டு 2 சைட்ல சுகர் பீடு 2 சைஸ் பீடு எடுத்திருக்கேன் நானு. ஸோ பார்க்குறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்றது. சொல்றது புரியலனாலும் நீங்க ஸ்டிச் பண்ற விதம் நீங்க பார்த்தீங்கன்னாவே புரியும் உங்களுக்கு. ஸோ அங்கங்க மார்க் பண்ண இடத்துல இதே மாரி பீட்ஸ நம்ம கன்டினியூவா குடுத்துட்டு வரப்போறோம். செயின் ஸ்டிச் தான். ஜரி த்ரெட் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு லைனுக்கும் நம்ம எண்ட் நாட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதே மாரி கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எண்ட் நாட் பண்ணிக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு நல்லாவே சேஃபா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூவா அப்படியே ஜரி த்ரெட் அப்படியே கன்டினியூவா கொண்டு போயிடலாம் நீங்க. சேம் இந்த லைன் ஃபுல்லாவே இதே தான் ஆகப்போது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். லைன்ஸ் ஃபுல்லா ஜரி த்ரெட் வச்சு குடுக்க போறோம் நம்ப. ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு இந்த ரேட் நான் குடுக்கறது வந்து ஓகேவா? அப்படின்றதையும் சொல்லுங்க நீங்க. நீங்க என்ன அமௌண்ட் வாங்குனீங்க இந்த மாரி டிசைன்ஸுக்குலாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஸோ பீட்ஸ் அப்படியே எடுத்துட்டு நாட் பண்ண அதாவது எந்த இடத்துட்ட மார்க் பண்ணமோ, அந்த இடத்துட்ட நம்ப அப்படியே பீட்ஸ வச்சுட்டு நாட் பண்ண மாட்டேன். அப்படியே கன்டினியூவா கொண்டு போறேன் நான் செயின் ஸ்டிச்ச. ஜரி த்ரெட் வச்சுட்டு. அதே மாரி இது ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷாம்பிளுக்கு இது வந்து காமிச்சிருக்கேன். ஃபுல்லா வந்து இது அப்படியே கன்டினியூவா இதே தான் ஆகப்போது. டைம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்பீட் வரணுன்றதுனா, நீங்க இந்த மாரி தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க எண்ட் நாட் போடுறது, சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் நீங்க. ஒரு ஸ்லீவே நீங்க 2 நாள்ல உட்காந்து முடிக்கலாம். 1 நாள்ல 2 ஸ்லீவ் நீங்க பண்ணி முடிக்கலாம். பேக் நெக் நீங்க 1 நாள், பேக் அண்ட் ஃப்ரண்ட் 1 நாள் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாரி நீங்க மேக்ஸிமம் வச்சுக்கலாம் இந்த டிசைன்ஸ்லாம். 2 டேஸ்ன்றது இன்னும் நீங்க ஒர்க்கு அதாவது வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிக்கணும்னாலும் தாராளமா முடிக்கலாம் நீங்க. வீட்டு வேலை செஞ்சது போக என்னுடைய நேரம் நான் இப்படி தான் நான் செலவழிச்சேன். நீங்க டைமிங் ஹவர்ஸ்லாம் நான் என்னால கணக்கு பண்ண முடியல. ஆனா நான் என்னுடைய வீட்டு வேலைகள் போக நேரம் நான் ஒரு 2 டேஸ்ல உட்காந்தேன்னா இந்த ஒர்க்க டிசைன் முடிச்சுருவேன் நானு. ஸோ இதுதான் என்னுடைய டைம். ஆ இது மாரி நீங்களும் இந்த மாரி ஏதாவது எவ்வளோ நாள்ல நீங்க உள்ள ப்ளவுஸ் டிசைன்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மோட்டிவேஷனா இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களாலேயும் வந்து முடியும். வீட்டு வேலை முடிச்சுட்டு எப்படி உங்களால ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. டைம் மேனேஜ் பண்ணுங்க. ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா உங்களாலயும் பண்ண முடியும். கஸ்டமர பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்டேட்டஸ் வைங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லார்கிட்டயும் ப்ளவுஸ் போட்டு குடுங்க. கண்டிப்பா வந்து அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போம்போது. அப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி ஆர்டர்ஸ்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டு கண்டிப்பா வந்து நம்மகிட்டயும் ஒரு 4 ப்ளவுஸ் இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்கள்ட்டயும் ப்ளவுஸ் போட்டு குடுக்கணும். நீங்க வந்து ஃப்ரீயாவே போட்டு குடுங்க. அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ஐயோ! இவ்ளோ ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோமே! நமக்கு அமௌண்ட் வாங்காம இருக்கோம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இதே தான் முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில ஏதாவது டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.